ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பிரவீன் மகா. இன்னைக்கு காலையில் பேசணும். வருணுக்கு ரிசல்ட்டு 8th to 9th ப்ரொமோஷன் ஆகிட்டேன். நம்ம என்ற பையன் 8th-லேருந்து 9th போகிறது கேட்குறது ரொம்ப எலெக்ஷன் ரிசல்ட்டு எதிர்பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வந்து வருண் இந்த வருஷம் ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது எங்களுக்கு. ஒரு 8ஆவதுலேயே ஃபெயில் ஆகி மற்ற 8ஆவதுலேயே படிக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு இருந்தது. மெயினாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிருமா அது இன்னைக்கு ரிசல்ட்டுன்னு சொன்ன உடனே மட்டையில் பிச்சுக்கிச்சா. இப்போ ஒட்ட வச்சிட்டிங்களா அந்த மாதிரி இருந்தது. இவர் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். 8th அவ்வளோதான், அவன் கண்டிப்பாக 8th இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அப்படி சப்போஸ் ஏதாவது ஆயிட்டானா ஸ்கூல் மாற்றிடலாங்கிற அளவுக்கு நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவனுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டாங்க. இதோட ஹைலைட் என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிருக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கான். தமிழ் சுத்தமாக வராது. தமிழ் அவனுக்கு கொஞ்சம் வராது, அதனால கொஞ்சம் இதாக இருந்தோம். பட் எனிவே எங்களுக்கு வந்து வருணோட ரிசல்ட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ரெமெடியல் கிளாஸ் வச்சுருந்தாங்க, மாற்றி மாற்றி ஸ்கூல் வச்சுருந்தாங்கனால எங்களால் ஸ்கூல் இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக லீவ் விடலை. அதனால் எங்களுக்கு லாக் கண்டினியூ பண்ண முடியல. எங்களுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லை லாக் போடாமல் இருக்கிறதுக்கு. ஏதோ ஒரு ரீசன் எங்களுக்கு வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன். கேட்ட உடனே எல்லாருக்கும் ஹை பிபி வரும். அவங்க அம்மாவுக்கு லோ பிபி வந்துடுச்சு. யாருக்கு? உனக்கு. எனக்கு வந்து இன்ப அதிர்ச்சியானாலும் லோ பிபி தான், பெரிய அதிர்ச்சியானாலும் ஆமாம் லோ பிபி தான். எதுனாலும் ஃபஸ்ட்டு பிபி லோவாயிடும். ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிபி லோவாகி அப்புறம் சந்தோஷத்தில் அப்படியே லேஸ் ஆகிடுச்சு மனசு. அதனால் வந்துட்டு எதுவே ஹாப்பி எங்களுக்கு. இனி வந்து ஆகாஷோட ரிசல்ட் தான் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. இந்த மந்த் வரும் 10th ரிசல்ட்டு. அதில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக பார்க்கலாம். தெரியுது எங்களுக்கு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் ஒரு இதாக இருப்போம். அது என்ன நோஞ்சியன் வந்துருச்சா? எங்க இங்கே நோஞ்சியன் இதுக்கு வந்து நாங்கள் நோஞ்சா மாதிரி இருந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அடிபட்டு வேற கிடந்தது. அதாவது பயங்கர நோஞ்சானா இருந்தது. அது போக வந்து அடிபட்டு கிடந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து வச்சு காப்பாற்றி வச்சுருக்குறோம். ஹாப்பிக்கு வந்து இந்த வெயில் காலம்ன்றனால பயங்கரமாக டேண்ட்ரஃப் வந்துடுச்சு. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி பொடுகு மாதிரி வெள்ளையாக ஃபுல்லாக மேலே அப்படியே இச்சிங்கும் இருக்காது கூட. அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மெடிசன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து கொஞ்சம் அது இன்னும் ப்ராப்பராக சரியாகலை. ரொம்ப இது ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு எப்படி ஸ்கேல்ப் ட்ரை ஆகி பொடுகு வருமோ அது மாதிரி அவனுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக முடிதானே, அது வந்து ரொம்ப ட்ரை ஆகி அவனுக்கு வந்து இதாகிருக்கு. அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறாரு. என்னடா இங்க இன்னொரு தடவை ஒரு தடவை பாடு. இல்ல நீங்க இது கேட்டிருப்பீங்க. அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. கேட்டிருக்கேன், நீ இந்த மாதிரி கேட்டது இல்லையே. ஓ மை காட், திட்டு நல்லா வாங்க போற. நீ ஒழுக்கமா எந்திரிச்சிரு. இல்லை திட்டு வாங்கிடுவேன். யாரோ பார்த்தாங்கனாக்கா நான் கும்மி எந்திரிச்சிரு. கட்டுறதுக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நீ ரொம்ப சேட்டை பண்ணுற. எல்லாம் ஷூ எல்லாம் செப்பல் எல்லாம் ஃபுல்லாக கடிச்சு வச்சுருந்தீங்க பாருங்கள். இந்த சேர் எல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. நாங்கள் அதை ஆப்பின்னு சொல்லி எல்லோரும் திட்டுவாங்கன்னு சொல்லி ஆப்பி மேலே பழி போட்டு உன்னை காப்பாற்றி வச்சுருக்கோம். பழிய பூரா தானே ஏற்றுக்கிட்டு அவன் தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காமா. ஆப்பி மட்டும் பட்டுறப்போது. ஐயோ பட்டுருச்சுடா, நிறுத்துறாத. அடங்க மாட்டேன். சரி, இன்னைக்கு வந்து ஹைதராபாத்தி மட்டன் மசாலா பண்ணட்டா. நான் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு மறுபடியும் வேறு ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து அதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மட்டனு. அது வந்து சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர். ஓகேவா? மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு
அது ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஜஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணுறது தான். இல்லை சரி இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். பேஸ்ட் என்ன பேஸ்ட்? அதுக்கு ஒரு பேஸ்ட் பியூரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தேங்காய் வேணும், தேங்காய் உடைக்கணும். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஃபர்ஸ்ட் தேங்காய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கூட இன்னும் நிறைய இருக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கலான்னு இருந்தேன். சரி ஒட்டுக்கா இதிலே போட்டு அரைச்சிக்கலான்னு எடுத்தேன். அது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தேங்காய், இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா தான், 4-5 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கட்டு, ஒரு கட்டா சாரி ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி போட்டு நான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி. ஓகேவா? குக்கர் வச்சுட்டீங்க. அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக சீரகம். ஓகேவா? சீரகம் போடுங்க. அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பூண்டு அப்படியே தட்டி போட்டுற மாதிரி போட்டுருக்கோம். நல்ல பொன்னிறமாக இதாகும்மா, வணங்கம்மா. பொன்னிறமாக இருந்தாலும் சரி, இப்போ பொன்னிறமாக வரணும் வந்தால ஒரு அளவுக்கு அடங்கினா போதும். நெக்ஸ்ட் இந்த மசாலா போட்டுடலாம். அடங்கிடுச்சுங்களா? இந்த சமையலுக்கு பேர் என்ன? இந்த சமையலுக்கு பேர், டிஷ்க்கு பேர் என்ன? டிஷ் பேர் வந்து ஹைதராபாத்தி மட்டன். ஹைதராபாத்தி மட்டன் மசாலா. இதுன்னு அவங்க வச்சிருக்காங்க. நானே எதோ பார்த்து தான் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத்தி மட்டன். ஹைதராபாத்தி இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அங்க இருக்கும்போது ஒரு ஹைதராபாத்தி மட்டன் மசாலா பண்ணேன். அது சூப்பரா இருந்துச்சு. என்ன மட்டன் ரொம்ப வெந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதனால அதுல ஒரு பயமாயிடுச்சு எனக்கு. அதனால அது விட்டுட்டேன். இவன் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 தடவை பண்ணனே. நீங்க சாப்பிட்டது ஞாபகம் இல்லையா? நான் போட்டுட்டு போய் கொடுப்பேன், இது வந்து இந்த மாதிரி டைப்னு. அவர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அவர் பாட்டு சாப்பிட்டாரு. ஆமா, பசிக்குதா சாப்பாடு, ருசிக்கு இல்லையாங்க? பசிக்கு சாப்பாடு ருசிக்கு இல்லை. அப்போ ருசியிலன்னு திட்டக்கூடாது. ஆதி காலத்துல இன்னும் உப்பு மசாலா எல்லாம் போட்டா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே பச்சையாக தான் இருந்தாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இனத்தோட தான் சரி. வெளியே கழுத கத்துது இவர் பேசும்போது. அதான் இனம் வந்து எப்பவும் இனத்தோட தான் சேருவாங்க. அப்படியா? சரி, நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் போட்டலாமா? போட்டுறேன். தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி. நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கினா அப்போ வந்து 2 தக்காளி. அரை கிலோ மட்டன் உனக்கே பத்தாது. என்னங்க? 1/2 கிலோ மட்டன் உனக்கே பத்தாது. அப்போ நீங்களும் சாப்பிடாதீங்க. அதான் மசாலா வந்து இப்போ நல்லா வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா மிளகா தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் பெப்பர். நல்ல மிக்ஸ். நான் வந்து இது கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இந்த வாட்டர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
கொஞ்சம் காரமா கரெக்டாக இருக்கா? அச்சாவா? சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய் சொல்லுங்கள் எல்லாரும். பாய்.